எல்லாருக்கும் வணக்கம். கடைசியில் பேசினாலும் கண்டென்ட்லாம் போயிடும். முதல்ல கூப்பிட்டாலும் என்ன பேசுகிறேன்னு தெரியாதுன்ற ஒரு சிக்கல். நடுவில் கூப்பிட்டா கொஞ்சம் ஏதாவது நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரே நர்வஸாக இருக்குது. அது வேறு நிறையா பேசுவோம், இயல்புக்கு வந்துடுவோம். முன்னோடி மீடியா குதிப்பின்ற நாவல் அறிமுக விழா. அதில் அண்ணன் கருப்பழனியப்பன் அவரோட இயக்கத்தில் குக்கருங்கிற திரைப்படமாக போகுது. அதில் நான் நடிக்க போகிறேன். அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. எனக்கு அண்ணனோட அறிமுகம் பற்றி பேசிட்டு அப்புறம் நாவல் பற்றி நாவல் வேறு படித்து அந்த கதையை வேறு சொல்லணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த கதையை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் யார் ரைட்டர்னப்போ ஒரு தோழர் காமத்துறை அப்படின்றப்ப ஏற்கனவே நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஹர்காரான்ற ஒரு படத்துக்கு அவர் தான் எழுதியிருந்தார். அப்போ சரி, அப்போ நம்ம பழக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது இந்த கதையை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அப்போ ஓவராலாக ஒரு நாள் சொல்லிட்டார். இப்போ அவ்வளோதான் போல இருக்குன்னு நானும் விட்டேன். போன வாரம் யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் நாவல் படிச்சிங்களா இல்லையான்னு கேட்டார். எனக்கு கொடுக்கவே இல்லைண்ணே அப்படின்னு. 250 புக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கு, உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. போன வாரம் தான் கொடுத்தாரு. அதை வாங்கி பரீட்சைக்கு படித்த மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் ஷூட்டிங்க்கு நடுவில் அப்பப்போ எடுத்து மார்க் வச்சு பேப்பர்லாம் வச்சு படிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நமக்கு படிக்கிறது கம்மி, எப்போவாது தான் படிக்கிறது. அந்த வகையில் அண்ணன் ஒரு நாள் எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த சத்யம் தேட்டர்லலாம் ட்ரை பண்ணும்போது ஆடியோ லான்ச்லாம் நடக்கும்போது அண்ணன் வந்துட்டாருன்னா நாங்கள் குஷி ஆயிடுவோம் எங்கள் டீம்லாம். ஏன்னா எப்படியும் சுவாரஸ்யமாக பேசுவார். அவருக்காக வெயிட் பண்ணி அவர் பேசுனதுக்கு கைத்தட்டி தான் வருவோம். ஸோ அப்படி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வேஷங்கள்லாம் கிடச்சி நடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அருண் சாரோட அசிஸ்டண்ட்டு அருண், அப்புறம் பிரம்மாண்ணன், நான் எப்படின்னா நான் ரிவர்ஸில் எல்லாமே எல்லோரும் ஒரு டைரக்டர் படத்தில் நடிச்சுட்டு அடுத்த அசிஸ்டன்ட் அவங்களோட உதவியாளர்கிட்டலாம் நடிச்சுட்டு வருவாங்க. நான் அப்படியே ரிவர்ஸில் சாரோட அசிஸ்டன்ட் படத்தில் 2 படம் நடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அண்ணன் படத்தில் நடிக்க போகிறேன். இப்போ அவங்க ஒரு நாள் கூட்டிகிட்டு போனாங்க அண்ணன் ஆஃபீஸ்க்கு. பேசிகிட்டு இருந்தோம், ஜென்ரலாக பேசி முடித்தாச்சு. அப்புறம் ஒரு நாள் கார்கி படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு 12-1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். முதல் நாள் நைட் ஷோ பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நீங்கள் உடனே ஆஃபீஸ் வர முடியுமா கேட்டார். சரின்ட்டு நான் ஆஃபீஸ் போனேன். அப்போ ஒரு நல்ல அறிவுரை சொன்னார். இந்த மிஸ்கின் சார் இப்போ ஒரு கோடு வேர்டு கொடுத்துருக்காரு, பன்னீர் சோடா குடிக்கிற பழக்கம் இருந்தால் இனிமேல் பகலில் குடிக்காதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ஒரு முதன்மை கதாபாத்திரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எப்போ வேணாலும் எந்த இயக்குனர் இருந்தாலும் உங்களுக்கு அழைப்பு வந்துடும். அதனால் இனிமேல் பகலில் பன்னீர் சோடா குடிக்கிறத நிறுத்திடுங்க அப்படின்னாரு. சரிண்ணே அவர் பேசிட்டே இருக்கும்போது சரி அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வாங்க, இன்றைக்கி மட்டும் பகலில் பன்னீர் சோடா. அப்போ யோசித்தேன், சரி இதை எப்படி எடுத்துக்கிறது, இது அறிவுரையா இல்லை எங்கேயும் வெளியில் எங்கேயும் குடிச்சிடக்கூடாது, அப்போ இங்கே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. எப்போவாது ஃப்ரீயாக இருக்கிற நாட்களில் நானே கால் பண்ணிட்டு அண்ணனுக்கு வரலாமான்னு கேட்டு ஆஃபீஸுக்கு போய் அந்த மாதிரி பன்னீர் சோடா விஷயங்கள்லாம் அப்போ நிறையா பேசியிருக்கோம். அந்த வகையில் தான் அவர் என்ன நினச்சிக்கிட்டார், நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா எனக்கு கதை சொல்ல தேவையில்லை அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவருக்கு எனக்கு புக்கு வரலைன்றது அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா இத்தனைக்கும் அவர் தேனி நான் ஆஃபீஸ் போயிருக்கும்போது தோழர் பார்த்து கேட்டார், நீங்கள் நாவல் படிச்சிங்களா தோழர்னா? நான் இல்லை தோழர், அவரும் புக்கு கொடுக்கல. சரி நம்ம அவர்கிட்ட எப்படி கேட்குறது அப்படின்ட்டு எங்கே விற்கிதுன்னு வேறு எனக்கு தெரியல, நம்ம ஷூட்டிங்லேயே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால. அதுக்கப்புறம் போன வாரம் கிடச்சி அதில் படித்து ரொம்ப எனக்கு நான் படிக்கிறது ரொம்ப கம்மினாலும் இது என்ன ரொம்ப சுவாரஸ்யமாக படிக்க வச்சிருச்சு இந்த நாவல். நான் ஒரு இந்த கம்மியான புத்தகத்தில் ஒரு புத்தகம் எனக்கு மறக்க முடியாத ஒரு கதை ஒன்று இருக்குது. வைக்கம் முகமது பஷீர் அவர்களோட பால்யகால சிநேகிதின்னு ஒரு புத்தகம் இருக்கும். அந்த புத்தகத்தில் ஒரு இடத்துல இந்த வெத்தலை போடுறதை பற்றி ஒரு பக்கத்துக்கு எழுதியிருப்பார். அவர் முற்றத்தில் உட்காந்து அந்த பாக்கு ஒன்று எடுத்து போட்டு அந்த பாக்கு நொறுக்கி பல் இதெல்லாமே டீட்டெயிலாக எழுதிட்டே இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த சுண்ணாம்பு தடவி எடுத்து எல்லாத்தையும் மென்னுட்டு அந்த நாக்கு மேல் அன்னத்தில் வச்சு அந்த வெத்தலையை ஒதுக்கிட்டு அந்த கீழ் பல் வழியாக துப்புனாருன்னு சொல்லி எழுதியிருப்பார். நான் துப்பி பார்த்துட்டேன் பக்கத்தில். அப்படி இயல்பாக அதுக்குள்ளே இருந்து அந்த மாதிரி இந்த நாவலுக்குள்ளே நிறையா இருக்குது. ஆண்டாள்னு ஒரு கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் நிறைய கதாபாத்திரம் இருக்குது. ஆனால் அந்த ஆண்டாள் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாகிடுச்சு. சரவணன் ஒரு கதாபாத்திரம் அந்த ஆண்டாளை சந்திக்கும் போது படித்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த கோகுல் சாண்டர் பவுடர் வாசனை எழுதியிருப்பார். அதுக்கு முன்னாடி ஒரு விவரிச்சு எழுதியிருப்பார் அந்த ஆண்டாளை பற்றி. எப்படியாவது இந்த சரவணனை மச்சான்னு கூப்பிட்டுடலாமான்னு நமக்கு தோணும். ஏன்னா சரவணனுக்கு அக்கா. அது மாதிரி
பார்க்காத கேரக்டர் நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து அது உணர்வு ரீதியாக நமக்கு கடத்தி அந்த மாதிரி நிறைய அந்த புத்தகத்தில் நிறைய இடத்துல இருக்குது. படிக்க படிக்க நமக்கு அந்த அந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிற அனலும் அவங்க அடிக்கிற அந்த பீடி வாசனை அந்த 140 ரூபா கோட்டரோட நெடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் படிக்க படிக்க. அவ்வளோ சுவாரஸ்யமாக அவ்வளோ இயல்பாக இந்த புக்கு எழுதியிருக்காரு. ஏன்னா இதில் நிறைய புத்தகத்தை பற்றி தான் பேசணும், இன்னும் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால நான் சீக்கிரம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். கருப்பழனியப்பன் சார் எனக்கு அமீர் சார் இயக்குனர் சங்க தலைவராக இருக்கும்போது அப்போ தான் நாங்கள் நெருங்கி பழக ஆரம்பித்த டைமு. ராம் சார் வணக்கம், வந்திருக்காங்க உங்களுக்கு. அப்போது நான் அந்த நேரத்தில் அவர்கிட்ட பழகும்போது தான் எனக்கு அவர் ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர் அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, எதையும் ஓப்பனாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு அவரோட பழக பழக தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட டைம் கேட்டு அவர் ஆஃபீஸுக்கு போய் உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அப்போ தான் அவருடைய டோட்டலாக அவரை பற்றின எனக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலும் அவர் கூட இவர் கூட பழகணும், இவர் கூட அடிக்கடி சந்தித்து பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அவரை பற்றி சொன்னால் ரொம்ப புகழ்ந்துற மாதிரி ஆயிரும். பட் இந்த மேடைக்கு வழக்கமாக நீ கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா கமர்ஷியல் டைரக்டர் இவர் என்னத்த மேடையில் பேச போகிறார். இந்த பாலாவர் மேடையில் கேட்டார்ல, நீங்கள் இத்தனை படம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் என்னையை பார்த்து. சாரி எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதால நானும் மேக்ஸிமம் போக மாட்டேன். பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க நீங்கள் ஆண்டவரும் படம் போனேன்னு கேள்விப்பட்டேன், 1000 பூக்கள் மலரட்டும், இதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களான்னு தெரியும், எனக்கு திடீர்னு குக்கர்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ண போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னாரு. அப்போ தான் அந்த நாவலை பற்றி சொன்னார். சொல்லிட்டு இந்த நாவல் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் பொதுவாக இந்த மாதிரி நண்பர்களை யாராவது ரெஃபர் பண்ணால் அந்த புக்கை வாங்கி படிப்பேன். அது இலக்கியமானாலும் சரி, ஒரு மாதிரி ஜனரஞ்சகமான புக்காக இருந்தாலும் சரி, நல்ல புக்குன்னு சொன்னால் வாங்கி படிப்பேன். படிச்சுதான் சார், எந்த பதிப்பகம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பதிப்பெல்லாம் போனால் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சார். கொரோனா டயத்தில் அப்போ அவரெல்லாம் இயக்குனர் சங்கத்தில் கிடையாது. அப்போ தான் கொரோனா தீவிரமாக பரவிட்டு இருக்க டைமு. ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் கருப்பழனியப்பன் பேசுகிறேன் அப்படின்னாரு. எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னேன். ஒரு மாஸ்க் போட்டு உங்கள் வீட்டு தெரு முனைக்கு வந்துடுறீங்களா, நான் வரேன் அப்படின்னாரு. சரி எதுக்கு வரப்போறான்னு சொல்லி நானும் சரிட்டு போனேன். போகிறப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி இந்த இயக்குனர் சங்கத்தில் நிறைய உதவி இயக்குனர்லாம் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன், அதை இயக்குனர் சங்கத்தில் கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ரீசார்ஜ் பண்ண விட சொல்லுங்கள், இப்போதைக்கு தேவை அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்து விட்டார். நான் போய் எங்கள் சங்கத்தில் போய் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பிவிட்டேன். பணம் போய் சேர்ந்துருச்சுன்னு அவருக்கு காமிக்கணுமே அப்படின்ட்டு அனுப்பிவிட்டேன். அன்னைக்கு தான் முதல்ல சங்கத்தில் கொரோனா டயத்தில் முதல்ல டொனேஷன் கருப்பழனியப்பன் விட்டது. அந்த அளவுக்கு அவர் இது நிறைய பேருக்கு தெரியாது, இதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் சொல்லக்கூடாதுன்னு சில விஷயம் சொல்லுவார். எனக்குமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிக அருமையான ஒரு உதவி செஞ்சுருக்காரு. அதை இன்னொரு மேடையில் அவர் பெர்மிஷனோட சொல்கிறேன். இப்போ இந்த குதிப்பு நாவல் நான் படிச்சிட்டேன். கிட்டத்தட்ட காளி வெங்கட் சார் சொன்ன மாதிரி தான். நான் ஒரு 10 நாளாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அத்தியாயமாக ஃபுல்லாக படித்தேன். எனக்கு அதில் ஃபுல்லாகவே இவர் எனக்கு அந்த கதாபாத்திரமாக வந்துக்கிட்டே இருந்தார். படிக்க 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 நான் இவர் பண்ண போகிறான்னு தெரியும். ஸோ இவர் இந்த இடத்துல இப்படி பண்ணுவார். குறிப்பாக அந்த நெஞ்சு வர்ற சீனு, அந்த எப்படி பண்ண போகிறீங்கன்னு நான் ஸ்க்ரீனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு நாவல் இந்த நாவல். இதை படிக்காதவங்க கண்டிப்பாக படிங்க. இது இலக்கியமும் இருக்குது, ஜனரஞ்சகமும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், அங்காடி திரைப்படம் நடிக்கும்போது எனக்கு அந்த படத்தில் கதைலாம் சொல்ல, என் கேரக்டர் மட்டும்தான் சொல்லி கூப்பிட்டு போனார் வசந்தபாலன். அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு 10 நாள் ஷூட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த படம் நம்மளை கேவலமாக திட்ட போகிறாங்க. இன்னி வரைக்கும் அதை நடந்துக்கிட்டு வச்சுக்கோங்க. நம்மளை எல்லோரும் பயந்துகிட்டே இருக்காங்க நம்மளை பார்த்தா, இவன் ஒரு மாதிரி ஆள் போல இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இந்த படம் நிச்சயமாக நான் கேவலமாக திட்ட போகிறேங்க அப்படின்னு. அது மட்டும் தான் எனக்கு மைண்டில் பட்டுச்சு. ஒரு 20 நாள் ஷூட்டிங் போகிறப்போ இந்த படம் ஏதோ ஒரு மேஜிக் பண்ண போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. டப்பிங் பேசப்போ நான் வசந்தபாலனை கூப்பிட்டு சொல்ல, இந்த படம் நிச்சயமாக பெரிய ஹிட்டு அப்படின்னு சொன்னேன். இது நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய இதுலாம் சொல்ல, நம்மளும் ரசிகனாக ஒரு படத்தை பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரசிகனான கெஸ் வந்துச்சு. இந்த நாவல் குதிப்பை படித்து முடித்தப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சுங்க. இது உண்மை.
ஏன்னா எங்கள் ஊர் எனக்கு தூத்துக்குடி, எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த தவுசு பிள்ளைம்பாங்க, கண்டிப்பாக அது காமத்துறை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தவுசு பிள்ளைம்பாங்க சமையல் பண்ணுறவங்க. நான் பொதுவாக அந்த கல்யாண வீட்டிலலாம் சமையல் பண்ணுற இடத்துக்கு அந்த சமையல் கலைஞர்களை ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை. அது என்னமோ அப்போ இருந்தே சின்ன வயசுலேருந்தே உண்டு. ஸோ இந்த புக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் பண்ணிச்சு. அப்புறம் அந்த நைட்டு டாக்டரை கூப்பிட்டு வருவாங்க இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு, அந்த சீன் ஒன்று உண்டு. இவர் போதையில் படுத்திருப்பார், இவர் தூங்க வைக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக டாக்டரை கூப்பிட்டு வருவாப்பில். சரவணன் போவான். அந்த சீன் எனக்கு நடந்திருக்குது. நான் போய் கூப்பிட்டு வந்திருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. எனக்கு அந்த சீன் ரொம்ப அப்படியே பயங்கரமாக ஃபீலாக எனக்கு பிடிச்சிது. இப்படி இந்த நாவலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லைஃபோடு சம்மந்தப்பட்டிருக்கு. பொதுவாக எளிய மனிதனுடைய வாழ்க்கையை பதிவு செய்யும்போது அது ரொம்ப நெருக்கமாகவும் இறுக்கமாகவும் மக்கள் மனசில் போய் நின்றும். இந்த நாவலில் அந்த விஷயம் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100% அது வந்து மக்களோட கனெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட பவா செல்லத்துறை எழுத்தில் வந்திருக்கார் அவர். அவருடைய கதைகள், அவர் கதை சொல்லி நம்மலாம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க யூடியூப்பில், நான் நிறைய கேட்டிருக்கேன். அவர் அந்த நாவலை படிக்கிறத விட அவர் கதை சொல்லும்போது நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உள்வாங்கலும் ஒரு நெருக்கம் இருக்கும் இல்லையா, அது நாவல் படிக்கும் போதே இருக்குது. படைக்க போகிறது கரு பழனியப்பன். நிச்சயமாக இந்த குக்கர் வந்து எல்லார் மனசுலையும் வந்து இறுக்கமாக போய் நிற்கும் நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கும் பெரிய வாய்ப்புக்கும் நன்றி கொடுத்த கரு பழனியப்பன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் நன்றி.